சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் குழந்தைகள் கதை பகுதியில் புதிய விஷயங்கள் நிறைய உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த ஒரு ஆசை இன்றைக்கி இந்த ஒரு புதிய முயற்சி நான் உங்களுக்காக எடுத்திருக்கேன். என்னென்னா, குழந்தைகள் இந்த தமிழ் சொற்களும் அதனுடைய பொருளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஏன்னா ஆங்கிலம் நாம் ஏதோ ஒரு வகையில் கற்றுக்குறோம், பிற மொழிகளும் சில குழந்தைகள் கற்றுக்குறீங்க. ஆனால் தமிழ் அப்படின்னும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு நாள் இந்த தமிழ் அப்படிங்கிறது உங்களுக்கு துணையாக இருக்கும். எப்பொழுதுமே இந்த தமிழ் அப்படிங்கிறது உங்களுக்கு துணையாகவே இருக்கும். அந்த வகையில் தமிழ் அப்படின்னும்போது அதில் அழகான நிறைய சொற்கள் இருக்குது. அதனுடைய பொருள் நிறைய பேருக்கு தெரியறதும் கிடையாது. இனி நம்மளுடைய சேனலில் தமிழ் சொற்களும் அதனுடைய பொருளும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. அந்த வகையில் இன்றைக்கி நாம் அவ்வியம் என்றால் என்ன, அதாவது அவ்வியம் அப்படிங்கிற சொல்லினுடைய பொருள் இதுதான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது அவ்வியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினுடைய பொருள் என்ன, அர்த்தம் என்ன, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவ்வியம் அப்படின்னா பொறாமை அப்படின்னு அர்த்தம். அதாவது ஔவை பாட்டி ஆத்திச்சூடியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அழகான வரி, அவ்வியம் பேசுவது ஆக்கத்திற்கு அழிவு. அதாவது பொறாமை எண்ணத்தோடு பேசக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வளர்ச்சிக்கு அழிவை தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகள் முதலே இந்த பொறாமை எண்ணம் அப்படின்றத அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதாவது குழந்தைகளினுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஔவை பாட்டி சொல்கிறாங்க. அதனால் அவ்வியம் அப்படின்னா பொறாமை அப்படின்னு அர்த்தம். பொறாமையுடன் கூடிய சொற்கள், பொறாமையுடன் கூடிய வார்த்தைகள், பொறாமையான பார்வை, பொறாமையான வார்த்தை, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். மொத்தத்தில் அவ்வியம் அப்படின்னா பொறாமை அப்படின்னு அர்த்தம். அவ்வியம்னா பொறாமை அப்படின்னு பொருள். சரிங்களா? இந்த அவ்வியம் அப்படிங்கிற சொல்லை ஆத்திச்சூடியில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. நிறைய இலக்கிய நூல்களெல்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படின்றதுக்காக ஆத்திச்சூடியை உங்களுக்கு உதாரணமாக சொல்லியிருக்கேன். ஆக அவ்வியம் அப்படின்னா பொறாமை. பொறாமை நம்ம மனசில் வந்துருச்சுன்னா நமக்கு அது அழிவை தரக்கூடியது. அதனால் பொறாமை இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்றத வாழ்கிறதுக்கு குழந்தைகளாகிய நீங்கள் பழக்கப்பட்டிருக்குங்க. சரிங்களா? இன்றைக்கி இந்த அவ்வியம் அப்படிங்கிற சொல்லினுடைய பொருள் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதே மாதிரி புதுசான ஒரு சொல்லோட அதனுடைய பொருளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.